அன்பிற்கு மொழி தேவையில்லை. ஒரு நெகிழ்ச்சியான உண்மை சம்பவம். சவுதியில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான உண்மை சம்பவம் மனிதாபிமானம் ஜாதியையும் மதத்தையும் கடந்தது. சவுதி அரேபியாவின் அல் கசீம் மாகாணத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு இது. அங்கே ஃபக்கீர் என்ற ஒரு இந்திய தொழிலாளி, கேரளாவைச் சேர்ந்தவர், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சவுதி அரேபிய குடும்பத்தில் டிரைவராகவும் வீட்டு உதவியாளராகவும் பணியாற்றி வந்தார். அந்த அரேபிய குடும்பத்தின் குழந்தைகளை தன் சொந்த பிள்ளைகள் போலவே வளர்த்தார். வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக ஃபக்கீர் இந்தியா திரும்ப முடிவு செய்தார். இதை கேட்ட அந்த சவுதி குடும்பம் பெரும் சுகத்தில் ஆழ்ந்தது. குறிப்பாக அவர் வளர்த்த அந்த வீட்டு பிள்ளைகள் இப்போது அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டனர். தங்கள் இந்திய தந்தையை பிரிய விரும்பவில்லை. அவர் இந்தியா கிளம்பும் நாளில் அந்த சவுதி குடும்பத்தினர் செய்த காரியம் ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களையும் நெகிழ வைத்தது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரியாவிடை விழா நடத்தினர். அவர் சவுதியில் பணியாற்றிய ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஈடாக பெரும் தொகையாக பரிசாக வழங்கினர். அனைத்திற்கும் மேலாக நீங்கள் இந்தியா சென்றாலும் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான மாத சம்பளம் உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்து சேரும் என்று அந்த சவுதி இளைஞர்கள் வாக்குறுதி அளித்தனர். சமூக வலைத்தளங்களில் வைரல். அவர் விமான நிலையம் செல்லும்போது அந்த அரேபிய இளைஞர்கள் அவரை கட்டிப்பிடித்து அழுத புகைப்படங்கள் அப்போது சவுதி மீடியாக்களில் வைரலாகின. எஜமான் தொழிலாளி என்ற உறவை தாண்டி அன்பு மட்டுமே பிரதானமாக இருந்தது இந்த சம்பவம் உலகிற்கு உணர்த்தியது. நீதி நாம் காட்டும் உண்மையான அன்பும் விசுவாசமும் மொழிகளை கடந்தும் நம்மை ஒரு குடும்பமாக மாற்றும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு மிக மிக சூப்பராக அமைஞ்சிருக்குது பாருங்கள். நாம் அதை ஏர்போர்ட்டில் கொண்டு வச்சு அது ஒரு விழாவாக நடத்தி அந்த ஏர்போர்ட்லேயே அந்த போர்டும் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பையன்கள்லாம் அப்படியே கதறி அழுது கடைசி டைமாக போகிறதுனால, இத்தனை வருஷம் நீங்கள் ஒரு தகப்பன மாதிரி இருந்து எங்களை கவனிச்சிக்கிட்டீங்களே, இனி எங்களுக்கு யார் இந்த அளவு அன்பு செலுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள்லாம் கதறி அழுததை பார்த்து அங்கே இருந்தவங்களே அந்த டயத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது இந்த நிகழ்வு. அதாவது 30 வருஷம் நாட்டை பிரிஞ்சிருக்கிறான்னா அவர் வீட்டு வறுமை அது மாதிரி அந்த நாடு தான். சில பேர் சொல்லுவாங்க 30 வருஷத்தை வீணாக்கிவிட்டாப்புல லைஃபை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல. அதற்கு காரணம் நம்ம நாட்டை தான் குறை சொல்லணும். நம்ம நாட்டில் இந்த மாதிரி வெளிநாடுகளையே நம்பி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம மக்களை வச்சுருக்காங்கல்ல, அந்த அரசியல்வாதிகளை சொல்லணும், நம்ம குறை சொல்லணும். ரெண்டாவது, நம்முடைய தேவைகள் வேறு அதிகமாகிட்டே போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ சிக்கனமாக இருந்தோன்னாக்க எப்படி இருந்துடலாம். ஆனால் மனிதனுடைய ஆசைகள் மேலும் மேலும் விரிவடையும் போது அவன் இது போன்ற வளைகுடாவை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. அமெரிக்காவுடன் நட்பு பேணுவதன் மூலம் நாடுகள் காப்பாற்றப்பட்டிருந்தால் உக்ரைன் நீண்ட காலத்திற்கு முன்பே காப்பாற்றப்பட்டிருக்கும். அமெரிக்காவை எதிர்ப்பதன் மூலம் நாடுகள் அழிக்கப்பட்டிருந்தால் ஈரான் நீண்ட காலத்திற்கு முன்பே முடிக்கப்பட்டிருக்கும். கொமைனி அருமையான ஒரு அரசியல் தத்துவத்தை சொல்லியிருக்கார். உக்ரைனோட நிலைமையை பாருங்கள். அமெரிக்காவை சேர்ந்துருந்தாக்க பெரும் நம்ம சகல சௌகரியங்களோடு இருக்கலாம்னு நினைக்கிறீங்கள, அதெல்லாம் சுத்த ஹம்பக். அதே போல் ஈரான் இன்றைக்கி அமெரிக்காவை கடைசி காலம் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்கிறான். ஆனாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியல. காரணம் எங்களுடைய தைரியம், எங்களுடைய பாதுகாப்பு. அருமையான வார்த்தை சொல்லியிருக்கார். அந்த செய்தியை நம்ம படிப்போம். ஈரான் அதியுச்ச தலைவர் கொமைனி அமெரிக்கா குறித்து கருத்து வெளியிட்டார். ஈரான் அதியுச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமைனி சமீபத்தில் வெளிப்படுத்திய கருத்தில் அமெரிக்காவுடன் நட்பு பேணுவதால் உலக நாடுகள் காப்பாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவதை விமர்சித்தார். அவர் கூறியதாவது, அமெரிக்காவுடன் நட்பு பேணுவதன் மூலம் உலகம் நாடுகள் காப்பாற்றப்பட்டிருந்தால் உக்ரைன் நீண்ட காலத்திற்கு முன்பே காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும். அமெரிக்காவை எதிர்ப்பதன் மூலம் நாடுகள் அழிக்கப்பட்டிருந்தால் ஈரான் நீண்ட காலத்துக்கு முன்பே முடிந்திருக்கும். கொமைனி தனது கருத்தில் அமெரிக்காவின் ஆதரவோ எதிர்ப்போ எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரி தாக்கமளிப்பதாக இல்லை என்பதனையும் உலக அரசியல் சூழலில் ஈரானின் நிலைமை இன்னும் நிலைநாட்டப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டார். இன்றைக்கி அதாவது நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துட்ருப்போம். முல்லாக்களை ஒரு கேவலமாகவும் கிண்டலாகவும் அறிவில்லாதவர்கள் போலவும் சித்தரிக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த முல்லா அப்படி கிடையாது. டோட்டலாக உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. இந்த அறிவு அதாவது குர்ஆன் அப்படி தான் அவர்களுக்கு வழி நடத்துது. இன்னும் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். இவனை நம்பிக்கிட்டு இருக்காதீங்கப்பா, எல்லா நாடுகளுக்கும் சொல்கிறார். என்ன, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து சொல்கிறாரு,
நீ வந்து அமெரிக்காவை நம்பிட்டு இருந்தால் நம்மலாம் ஜெயிச்சிடலாம், நம்ம பெரிய முன்னுக்கு வந்துடலான்னு நினைக்கிறீங்களே, உக்ரைனை பார்த்து பாடம் பார்த்துங்க. அதே போல் அமெரிக்காவை எதிர்த்திங்கனாக்க நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுவீங்கன்னு சொல்கிறீங்கள்ல, அதெல்லாம் சுத்த வெற்று பேச்சு. இந்த கோமாளியோட பேச்சை நம்பி நீங்கள் உங்களுடைய நாட்டையும் உங்களுடைய ஸ்திரத்தன்மையும் உங்களுடைய இறையாண்மையும் வீணாக்காதீங்க அப்படிங்கிறாரு கொமேனி. இனிமேல் பார்த்துங்க தமிழ் சினிமா ப்ரொடியூசர்களே, இனிமேல் முஸ்லீம்களையும் முல்லாக்களையும் காமிக்கும்போது ஒரு உதாரணமாக எடுத்து காமிக்க இவரை நம்ம கொமேனியை வச்சு இப்போ படம் எடுங்க. என்ன அவர் எப்படி அமெரிக்காவை விரலை விட்டு ஆட்டுறாரு. இன்றைக்கி வந்து வளைகுடாவுக்கு அத்தனை கப்பல்களையும் கொண்டு வந்துட்டு இப்போ வெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாப்புல நம்ம ட்ரம்ப்பு. என்னடா பண்ணுறது, இப்போ தோற்று ஓடுறத ஓடிட்டா நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்க நம்ம மதிப்பும் இல்லாமல் போயிடுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ கெஞ்சி ஆரம்பிச்சிருக்காரு ஈரான்கிட்ட. அதுதான் நடக்குது. மூடப்பழக்கத்துக்கு ஒரு அளவு இல்லையா? இங்கே பாருங்கள், அதாவது ஆற்றுல வந்து கலக்கிறதுக்காக கங்கையில் 11 பீப்பா 165 லிட்ரு தேசி கீ, அதாவது நெய், ஸ்வாஹா இன்ட்டு கங்கா ரிவர், வாட் ஏ கிரேட் ரிலீஜன். கவனிச்சிங்களா? இதை வந்து கங்கையில் போய் கலக்கிறாங்க. அதை வந்து ஒருத்தர் கேட்குறாப்புல, அசோக் சௌத்ரி, கீ இஸ் ஹிஸ் ஃபெய்த் இஸ் ஹிஸ், வாட் எவர் ஹி டஸ் பிரதர், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் வித் இட். இங்கே அதாவது நெய் அவன், அது அவனோட நம்பிக்கை, அதில் போய் நீ என்ன தலையிடுற, உனக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாப்புல ஒரு ஹிந்து. அவன் சங்கியாக இருக்கணும். அப்போ இந்திரஜித் பராக் அப்படிங்கிறவர் கேட்குறாப்புல, இட் வுட் ஸ்கேட்டர் இன் இட்ஸ் பிளேஸ், த ரிவர் இஸ் நாட் ஹர்ஸ், இட் பிலாங்ஸ் டு திஸ் 140 crore பீப்புள். அதாவது அது ஓன் உரிமைண்டாக்க அந்த ஆறு வந்து அவளுக்கு மாத்திரம் இல்லை, அந்த ஆறானது 140 கோடி மக்களுக்கானது. அதை போய் நீ போய் பொல்யூட் பண்ணுறிய ஒரு அதாவது போய் நீங்கள் போய் தண்ணியில் போய் அந்த நெய்யை கலந்தீங்கன்னாக்கா அது தண்ணியில் வந்து கலக்குமா அது? ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் உயிரினங்களுக்கெல்லாம் எவ்வளோ அது பொல்யூஷன் ஆகும், அந்த தண்ணியை பொல்யூஷனாக மாறும். இதே வந்து இந்த அதில் ஹிமான்ஷு திரிபாதி அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், பிரச்சனை என்னவென்றால் நெய் தண்ணீருடன் கலக்காது. கங்கை ஒரு நதி, குப்பை தொட்டி அல்ல. ஒரு நதிக்குள் ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளது. இவை அனைத்தும் அந்த சுற்றுச்சூழல் அமைப்பையே பாதிக்கிறது. உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருந்தால் குறைந்தபட்சம் நதிக்குள் வாழும் உயிரினங்களை பற்றியும் கொஞ்சம் சிந்தியுங்கள் அப்படிங்கிறாப்புல. அவ்வளோ ஒரு ஹிந்து தான். ஆக எந்த அளவு மனிதர்கள் வந்து மடத்தனமாக சிந்திக்கிறாங்க பாருங்கள். என்னுடைய நம்பிக்கை, நான் வந்து யாரையும் வந்து கேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இருக்குது அறிவு கட்டத்தனம். அது அதாவது நீ வந்து ஒரு உனக்கு தெய்வ நம்பிக்கைன்னா நீ ஒரு குளத்தை உன் வீட்டில் செஞ்சு அங்கே விடு நெய்யை. அங்கே பாருங்கள், இவ்வளோ நெய்யை கொண்டு போய் அது ஏழைகளுக்கு கொடுக்கலாம், பசியில் வாடக்கூடியவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த பாருங்கள், அந்த நெய்யை கொண்டு போய் நீ அது அப்படி போய் அந்த தண்ணியில் போய் கலக்கிறிய, அந்த தண்ணியில் அதை சாப்பிடக்கூடிய மீன்கள் வந்து எத்தனை செத்து போய் மிதக்கும் தெரியுமா? கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. இது 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 ஒரு மார்க்கமாக அது? இந்த பாருங்கள், இதை பாருங்கள். அதாவது மூடத்தனம், மடத்தனத்துக்கு ஒரு அளவு கிடையாதா? இத்தனை லிட்ரு கீயை கொண்டு போய் அந்த தண்ணியில் கலந்து அந்த மீன்களையும் சாவடித்து என்னதை சாதிக்க போகிறீங்க? புரியல.